ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. வீடியோ போடுறதுக்கு ஐ எம் ரியலி சாரி. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. மற்றபடி வேறு எதுவும் இல்லைடா. கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து வரதால் உங்களுக்காக டேக்குக்கான ஒரு பிஎல் மூவியோடு தாண்டா வரேன். எப்படி இருக்குன்னு தெரில. ரொம்ப லாங் கழித்து ரெக்கார்டிங் பண்ணுறதால அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானு தெரியல. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான கோயில் தான். அந்த கோயிலில் ஒரு அம்மா ரொம்ப கவலையாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு வந்தும் மன நிம்மதி இல்லை. கொஞ்ச நேரம் அந்த தெய்வத்தை முகத்தை பார்த்துட்டு எழுந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்கள சுற்றி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இத்தனை பேர் சுற்றி இருக்கிறது. அதனால கோபமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சோஃபாவில் டென்ஷனாக உட்காராங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து, சின்னடி மது, காலை கோயிலுக்கு போனேன், இப்போ என்னமோ டென்ஷனாக வந்து உட்காந்துட்ருக்க, என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் உங்கள் பையனால தான். இப்போ என்னடி பண்ணா என் பையன்? பின்ன என்னங்க, கோயிலுக்கு போகிறதே மன நிம்மதியை தேடி தான். அங்கேயும் மன நிம்மதி கிடைக்கல, வேறு என்ன தான் பண்ணுறது? இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்துன்னே இருந்தா நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? வெளியில் போகிறதே நிம்மதி தேடி, அங்கே நிம்மதியும் இல்லை. ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேங்க. எனக்கு எதுக்குங்க பாடி கார்டு? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்னை சுற்றியும் இத்தனை பேர் பாதுகாக்கிறாங்க, எதுக்குங்க? ஏண்டி செல்லக்குட்டி மது, நீ அவ்வளோ அழகாச்சே. இந்த பாருங்க, காலையில் நான் டென்ஷன் பண்ணாதீங்க. சரி நான் டென்ஷன் பண்ணல. உன் பையன்தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆச்சே. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எனிமி இல்லாமல் இருக்கும். அந்த எனிமிஸ் யாராச்சும் நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவன் சேஃப்டியாக இருக்கான். அதனால தான் நம்மளை சுற்றி எனி டைம் பாடி கார்டு இருக்கானுங்க. அது இல்லாமல் உன் பையனுக்கு திமிரு அதிகண்டி. போகிற இடத்தெல்லாம் பகையை சம்பாரிச்சிட்டு வந்தால் என்ன தான் பண்ணுறது? போதும் நிறுத்துங்க, அவனை குறை சொல்லாதீங்க. ஆமாம், நான் தான் குறை சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கான், பெர்ரப்பாக இருக்கான், மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே நிற்கிறான். என் தண்டியே அப்படி இருக்கான். என்ன மாதிரி அவன் எங்கேயாச்சும் சாஃப்டாக க்யூட்டாக ஜாலியாக இருக்கானா? எப்போ பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்க மாதிரியே இருக்கான். ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா அதுவும் முடியல. நம்ம சொல்கிறத காதலியும் வாங்க மாட்டேன்றான். இவனை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா இருங்க, நானே கடுப்பில் இருக்கேன், நீங்கள் வேறங்க. ஏண்டி என்னாச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். அவன் தான் ஒத்துக்கவே மாட்டானே. நம்ம சொல்கிற பேச்சு எங்கே கேட்குறான்? சின்ன பிள்ளைலாம் நல்லா தான் இருந்தாங்க. இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. எது சொன்னாலும் கேட்க மாட்டான், எதுக்கு எடுத்தாலும் முறைக்கிறான். சாப்பிட்டானா கொள்றானா எதுவுமே தெரிய மாட்டுதுங்க. எனக்கு அவன் நினைக்க பயமாக இருக்குங்க. நிம்மதியே இல்லை, படுத்தா தூங்க முடியலங்க நைட்டில். எப்போ வரான், எப்போ போகிறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் எதுவும் தெரியல. பிஸ்னஸ்னு அதுலேயே ஃபோக்கஸாக இருக்கான். எதுக்கு தான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறான்னு தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இது மாதிரி டென்ஷனாக ஆகுதுங்க. பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குங்க. சரி விட்ரு, எல்லாம் சரியாயிடுவான். சும்மா இருங்க, இதை தான் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருங்க. சரியாயிடுவான்னு. இது வரைக்கும் சரியான மாதிரி தெரியல. ஏதாச்சும் பேசலான்னு போனால் ஒரே ஒரு முறைக்கிறான். பேச்சும் வர மாட்டுது, மூச்சு வர மாட்டுது. எனக்கே பயமாக இருக்குங்க. அவன் நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. அவனாலேயே எனக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும் போட்டிருக்கு. சரிடி விட்றி. அதான் நான் இருக்கல, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. சும்மா இருங்க, நானே புள்ள வாழ்க்கையை பற்றி பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எங்கடி ரொமான்ஸ் பண்ணுறேன்? அதெல்லாம் விட்டு தான் ரொம்ப நாள் ஆகிடுச்சே. நான் தான் ஆசையாக கிட்ட வந்தாலே முறைக்கிறேன். இதில் ரொமான்ஸ் ஒன்று தான் கேடு. இந்த பாருங்க, மரியாதை என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்க. ஆமாம், அவன் கட்டிக்கிறான்றான், நான் தான் பார்க்க மாட்டேன்றேன். சும்மா ரீ. அவனே இஞ்சி தொன்ன குரங்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கிறான். அவனுக்கு போய் நான் எங்கன்னு பொண்ணு தேடுறது? ஏதாச்சும் வேலை இருந்தால் போய் பாருடி. ஏண்டி எனக்கு டவுட்டு, ஒரு வேளை பையனே இல்லையோ? என்னங்க, இல்லடி அப்படி சொல்ல வரல. ஒரு வேளை ரோபோவாக இருக்குமான்னு சொல்ல வந்தேன். அந்த என்ன பார்த்தேன், இல்லைன்னா வாயை நல்லா வந்திருக்கும். நல்ல வேலை இவகிட்ட இருந்து தப்பிச்சேன். கொஞ்சம் விட்டுருந்தேன், இன்னைக்கு என்னை சட்னி ஆக்கியிருப்பா. அவள் பையனை பற்றி பேசினவனே அப்படியே மூக்குக்கு மேலே கோவம் வந்துடுச்சு.
1000 தான் இருந்தாலும் பையன் பாசம் போதா பாருன்ட்டு அப்படியே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வெளியில் பார்க்கலாம், ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. வந்த வேகத்துக்கு அந்த கார் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. கார் நின்ன உடனே ஒரு பாடி கார்டு ஓடி போய் கார் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. கார் ஓப்பன் பண்ணோடனே அதுலேருந்து திமிரா கெத்தா யாருக்குமே அடங்காதவன் ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அந்த கார்லேருந்து ஸ்டைலாக வெளில வரான். வெளியில் வந்தவன் காரோட பின்டோரை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பையனை தரதரன்னு இழுத்துட்டு போகிறான். அந்த பையன் கத்துறான், சார் 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 விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்கன்னு அந்த பையன் பயங்கரமாக கதறான். அவன் கதறதெல்லாம் காதுலேயே வாங்காமல் தரதரன்னு உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அவனுடைய பேரண்ட்ஸ் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் அவங்களெல்லாம் கண்டுக்காமல் அந்த பையனை மேலே எடுத்துகிட்டு போவ இதை பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா. என்னங்க இவன் ஏதோ ஒரு பையனை எடுத்துகிட்டு போகிறான், என்னங்க நடக்குது, ஏன்டி என்ன கேட்குறான் அவனை கேள்றி. இருங்க, தயாங் தயாங் நில்லுன்னு சொன்னேன், தயாங் தயாங் நில்லுன்னு சொன்னேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, எது கத்துறீங்க? தயாங் யார் அவன், எதுக்கு அவனை எடுத்துகிட்டு போகிறீங்க? இப்போ எதுக்கு உங்களுக்கு தேவையில்ல விஷயம், நான் உன்னை பெத்தவ, சொல்லு யார் அவன்? சரி நல்லா கேட்டுங்க, திரும்பி திரும்பி என்னை கேட்காதீங்க. இவன் பேர் ஜங்குக். இவனை நான் என்னோடய ஒய்ஃபாக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆஹா, கூட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தரதானே இழுத்துட்டு போகிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்லிட்டு போகிறான், தூக்கிட்டு வந்திருக்கானா? ஐயோ, இவனை நான் எந்த நேரத்தில் பற்றினே தெரியல, எதையாச்சும் ஒன்று பண்ணி என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கானேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் இடி விழுந்த மாதிரி உக்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கை நேராக அவனோட ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற பெட்டில் தள்ள ஜங்குக் போய் இந்த பெட்டில் பொத்துன்னு விழுறான். விழுந்த வேகத்துக்கு பயந்து போய் பின்னாடி போவ தயாங் முன்னாடி வந்து, இங்கே பேர், இதான் உன்னுடைய ரூம், இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும், அம்மா என்னை தேடுவாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இங்கே பேர், உன்னை விட்டுறதுக்கா அங்கேருந்து நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே இதான் உன் வீடு, நீங்கள் தான் இருக்கணும், இதான் உன்னுடைய ரூம், இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் மட்டும்தான், புரியுதா? சும்மா சும்மா விட்டுருங்க விட்டுருங்கன்னு எதாச்சும் சொன்னேன், அப்புறம் என்னோட முழு முகத்தை பார்க்க வேண்டியது வரும், அது இதை விட மோசமாக இருக்கும், புரியுதா? எனக்கு எனக்கு அம்மா 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 பார்க்கணும். இந்த பேர், உனக்கு எல்லாம் இனி நான் மட்டும்தான், நான் மட்டும்தான், புரியுதா? பத்திரமா இரு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் மீதியை பேசிக்கலான்ட்டு தயாங்க அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுகிட்டே உக்காந்துட்ருக்கான். தயாங் கீழே இறங்கி வர அவங்க அம்மா தயாங்க பார்த்துட்டு, தயாங் ஒரு நிமிஷம் நில்லு, உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு வேலை இருக்குது. இங்கே பாடுறா, பேசணும்னு சொல்கிறல்ல, நிற்க மாட்டியா நீ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்ககிட்ட பேசணும், வந்து உக்காரு. சேன்ட்டு தயாங்கும் போய் அப்படியே சோஃபாவில் உக்காரான். அவங்க அம்மா தயாங்க பார்த்து, யாரா அவன், அதான் சொன்னனே காலை விழல, விழுந்துச்சு, எதுக்குடா ஒரு பையனை கட்டாயப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, தூக்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கு என்ன இப்போது, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஆமாண்டா, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், அதுக்காக ஒரு பையனை கட்டாயப்படுத்தியா தூக்கிட்டு வருவேன்? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, தூக்கிட்டு வந்திருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய், என்ன பிரச்சனையா? அவன் ஒன்றையும் உன் சம்மவத்தோடு வீட்டுக்குள்ளே வரல, தூக்கிட்டு வந்திருக்க, அதுவும் வலுக்கட்டாயமா, இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்குற? இந்த பாருங்கம்மா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் இருக்கணும் ஆசைப்பட்றேன், அவனும் என் கூட தான் இருக்கணும், அவனை என்னை விட்டு நான் போக விட மாட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவன் என் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்கணும், இருக்க வைப்பேன், போதுமா? அப்புறம் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, உங்ககிட்டலாம் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். அப்புறம் அம்மா, நான் இப்படி போன உடனே அவனை இங்கேருந்து எஸ்கேப் ஆக வைக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க, அப்படி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா இதோட விளைவுகள் மோசமாக அமையும், அவனுக்கு நல்லது பண்ணுறதுன்னு நினச்சி நீங்களே கெடுதல் பண்ணிடாதீங்க, அவன்கிட்ட போய் என்னை சகிச்சுக்கிட்டு எப்படி வாழலான்னு சொல்லுங்கள், நான் வரேன்ட்டு தயாங்க அங்கேருந்து கிளம்பி போயிடறான். அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து, என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போகிறான், என்ன கேட்டால் என்னென்ன பண்ண சொல்கிறேன், இப்போ தான் சொல்லி வாய மூடலை, அதான் கட்டி ஒரு பையனை எடுத்துகிட்டு வரான், நான் என்னத்தை சொல்கிறது? ஏங்க பொறுப்பானா அப்பாவை மாதிரியே பேசுகிறீங்க,
வேற என்னடி பண்ண சொல்கிற? நம்ம சொன்னால் அவன் கேட்பானா? கேட்குற மனநிலை அவன் இருக்கான்? அவனை ஃப்ரீடமாக விட்டாச்சு. இப்போது அவனை இழுத்து பிடினா எப்படி பிடிக்க முடியும்? எதுவும் பண்ண முடியாது. சரி வா, நம்ம போய் அந்த பையனை பார்க்கலாம், எப்படி இருக்கான்னு தெரிலன்ட்டு 2 பேருமே ஜங்குக்கு இருக்கிற ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்குக்கு ஒரு குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கான். அவனை பார்க்கவே பாவமாக இருக்குது. தயாங்க அம்மா அவனை பார்த்துட்டு, பார்த்தியாங்க எப்படி அழுகுறான்னு, பார்க்கவே சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஏன் தாங்க அந்த பையன் இப்படி பண்ணுறானோ தெரில. இவனை இதுவும் சொல்லவும் முடியல. இருங்க நான் போய் அவனை சமாதானப்படுத்துகிறேன்ட்டு தயாங்க அம்மா ஜங்குக்கிட்ட நெருங்கி போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு இவங்கள பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் கிட்ட கிட்ட வராதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேய் தம்பி பயப்படாதடா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், பயப்படாதவனே. ஜங்கு கொஞ்சம் நார்மலாக வரான். தயாங்க அம்மா அவன் பக்கத்தில் உட்காந்து, பாரு ஒரு குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. ஆமாம் நீ குழந்தை இல்லை தான். ஆமாம் அவன் பேர் என்ன? ஜங்குக். ஜங்குக் ஸ்வீட் நேம். சரி இப்போ எதுக்கு அழுதுட்ருக்கோம்? அந்த அந்த அண்ணன் எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். யார்? என் பையன் தயாங்கா? ஓ அவர் உங்கள் பையனா? ஆமாம் என் பையன்தான், பேர் தயாங். என்ன வேணால் இருந்துட்டு போட்டும், எனக்கு என்ன. சரி நீ அழாத, என்னை இங்கேருந்து அனுப்பிடுங்கள ப்ளீஸ். டேய் அது எங்களால் முடியாதுடா. அப்படியே நாங்கள் உன் மேலே இறக்கப்பட்டு இங்கேருந்து அனுப்பி வச்சாலும் அடுத்த செகண்டே உன்னை தூக்கிட்டு வந்துடுவான் மறுபடியும். அப்புறம் நீ என்ன நினச்சாலும் அவன் உன்னை இங்கேருந்து விடவும் மாட்டான், உன்னை லாக் பண்ணி வச்சுடுவான். எங்களாலேயும் உன்னை சேவ் பண்ண முடியாதுடா. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? நான் உன்னை சொல்கிறேன் சரியா? என்ன செய்யணும்? என் பையன் பார்க்க கொஞ்சம் முரடன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன். அதுக்கு நீ அவன்கிட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டனா அவன் பேச்செல்லாம் கேட்பான். அப்புறம் நீ ஈஸியாக இங்கேருந்து போயிடலாம். எனக்கு எனக்கு புரியலை. என் பையன் எதுக்கு உனக்கு தூக்கிட்டு வந்தான்? எனக்கு தெரியாதே. அவராக வந்தார், என்னை தூக்கிட்டு வந்துட்டார், எதுக்குன்னு சொல்லலையே. நான் சொல்லட்டா? சொல்லுங்க. என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னாலலாம் முடியாது, நான் வீட்டுக்கு போகணும், விடுங்க. டேய் ஏன்டா ஒரு குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு குழந்தை கிடையாது. நீ அப்படி தான் பண்ணிகிட்ருக்க. இப்போ தெரியுது எதுக்கு என் பையன் உன்னை பிடிச்சிருக்குன்னு. இவ்வளோ க்யூட்டாக பண்ணால் யாருக்கு தான் உன்னை பிடிக்காமல் இருக்கும்? இங்கே பாரு ஜங்கு, நீ பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, அதனால என் பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கும். என் பையன் பார்க்க கொஞ்சம் ஆஷா அரகண்ட்டாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கைண்டுடா. அவனை நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னால் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் எங்கள் பேச்சே கேட்க மாட்டான்டா. உன்னை சேவ் பண்ணவும் எங்களால் முடியாது. ஒரு விஷயம் வேணும்னா அவன் அடையாமல் விடவே மாட்டான். இது வரைக்கும் மேரேஜ் வேணான்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். அப்படியேப்பட்டவன் இன்றைக்கி உன்னை ஒய்ஃப்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான். அவன் நினச்சிருந்தா உன்னை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அப்படி எதுவும் பண்ணாமல் எங்கள் முன்னாடி கூட்டு வந்து இவன் தான் என் ஒய்ஃப்னு சொல்கிறான். அப்போ அவன் எந்தளவுக்கு சின்சியராக இருக்கான்னு பார்த்துக்கோ. அவன் கண்டிப்பாக உன்னை விட மாட்டான். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? டேய் அது இங்கே மேடம் மம்மி, உன் பையன்றதால நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும். உங்கள் பையனெல்லாம் கட்டிக்கிட்டு என்னாலாம் இருக்க முடியாது. அது இல்லாமல் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. சும்மா உங்கள் வீட்டில் சுற்றிட்டு இருந்த பையனை தூக்கிட்டு வந்து ஒய்ஃபு கீஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி குடும்பம் இதெல்லாம்? டேய் தம்பி, நான் சொல்கிறது உன் தம்பி வாழ ஓட்டி வேடா. ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் வெளில போக. உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு டெரரிஸ்ட் மாதிரி இருக்குது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இல்லைடா ஜங்கு, அப்பா ப்ளீஸ் கிளம்பிடுங்க, எனக்கு ஏன் பயமாக இருக்குது. மேலே நான் பயம் கொடுத்துட்டு இருக்காதீங்க, போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஏண்டி மது, அவனுக்கு ஆறுதலாக பேச சொன்னால் அவனை பயம் கொளுத்திட்டு இருக்க, இடையே நடிச்சிட்ருக்க. இல்லைங்க, நம்ம பையன் ஆசைப்பட்டான், அதான்
அவன் பையன் ஆசைப்பட்டா அதுக்காக எதுவாக இருந்தாலும் பண்ணணுமா? இதெல்லாம் நல்லா இருக்காடி. சும்மா சும்மா என்னையே குறை சொல்லாதீங்க. இப்போ என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்? ஆமாண்டி, நீ எதுவும் தப்பாக சொல்ல தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியில் போய் பேசலாம். அவன் ரொம்ப பயப்படுறான் வான்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் மதுவை எடுத்துகிட்டு வெளில போயிடுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். தயாங் அவனுடைய பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளில வரும்போது மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். ஆப்போசிட்லேருந்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுடா, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்க? அதுவும் அதிசயமாக இருக்குது. டேய் சுகா, எங்கே இருக்க? இந்த டைமில் எங்கடா இருப்பேன்? வழக்கம் போகிற பாரில் தான் இருக்கேன். அங்கே இருடா, நான் வந்துடுறேன். உங்ககிட்ட இம்பார்ட்டனாக பேசணும். அப்படியா? என்கிட்ட பேசணுமா? சரி வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுன்ட்டு சுகாவும் கால் கட் பண்ணிடுறான். தயாங் மொபைலை பார்த்துட்டு, சொல்லிவிட்டு காட் பண்ணுறானா பாரு, திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காரில் ஏறி சுகா இருக்கிற அந்த பாரை நோக்கி தான் போயிட்டுருக்கான். கார் அந்த பார் முன்னாடி நின்னோடனே தயாங் இறங்கி நேராக அந்த பாருக்குள்ளே தான் போகிறான். அங்கே போய் பார்த்தா சுகா பாட்டிலாக வாங்கி வச்சு குடிச்சிட்ருக்கான். தயாங் அவனை பார்த்துட்டு திருந்த மாட்டான் அப்படின்னுட்டு நேராக போய், என்னடா போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கணுமா? டேய், இந்த பாரே வாங்கலாம் பார்க்குறேன், என்ன பண்ணுறது? எவ்வளோ குச்சாலும் போதும் ஏற மாட்டுது, என்னடா பண்ணுறது? ஆமாம்மா, உனக்கு ஏறாதுதான். டேய், ரொம்ப பேசாமல் வந்து உக்கார முதல்ல. தயாங்கும் எதுவும் சொல்லாமல் சுகாவுக்கு ஆப்போசிட்டில் போய் உக்காந்துட்ருக்கான். சுகா அவனை பார்த்துட்டு, சொல்லுடா, ஏதோ முக்கியமாக பேசுன்னு சொன்னேன், என்ன விஷயம்? டேய், அது சொல்லு. அவனை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? யார? அதான்டா அவனை. எவனடா? இவன் ஒருத்தன். அதான் சொன்னனே, ஒரு பையனை பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சின்னே. ஆமாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பையனை பார்த்தேன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். அவனை கூட ஏதோ ஒரு பேர் சொல்லி கூட்டின்னு இருந்தே, என்ன பேர் அது? பன்னி தானே? ஆமாண்டா, அவனே தான். பார்த்துட்டியா? பார்த்தது மட்டும் இல்லை, தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, தூக்கிட்டேன். இப்போ அவன் எங்கே இருக்கான்? என் வீட்டில், என் ரூமில். அப்புறம் அப்பா அப்பாவோட சொல்லிட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, திட்டினாங்க. நான் பேச எடுத்துக்கல. ஏன்டா அப்படி பண்ண? பிடிச்சிருக்குடா. டேய், பிடிச்சிருக்குன்னா அதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ப்ராப்பராக லவ் பண்ண வேண்டியதுண்டா. அதுக்கே தூக்கிட்டு வந்தேன். நானும் ப்ராப்பராக தான் மூவ் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியலடா. அவனை பற்றி விசாரித்தேன். 2 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிடா. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்போதான் சும்மா இருக்க முடியும்? இதுக்கப்புறம் போய் நான் பேசி அவனை லவ் பண்ண வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரிடா, எல்லாம் ஓகே, தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் எப்படி உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான்? பண்ண மாட்டான் தான். பண்ண வச்சு தானே ஆகணும். டேய், என்னதான் இருந்தாலும் இப்படி அதிரடியாக பண்ணுறது தப்புடா. அவனுக்கு நீ யாருன்னே தெரியாதுதான், இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டோம். டேய் தயாங், இதே உனக்கே நல்லா இருக்காடா. உன் கோவம், வீம்பு, உன் பிடிவாதெல்லாம் அவன்கிட்ட காட்டாதடா, தாங்க மாட்டான். டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு மூடிக்கிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட நான் மனுஷன் பேசுவானா? சும்மா சும்மா என்னையே குறை சொல்ல சுகா. ஆமாம், நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தியே, என்னாச்சு? அவனா? சரியான திமிர் பிடிச்சவன்டா அவன். அவன் எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை தூக்கிட்டு வந்து, டேய் என்னடா சொல்கிற? ஒன்றே இல்லைடா, ஒன்றையும் பண்ண முடியாது. ஏன்டா? நான் தொட்டாலே ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி அழறான்டா. அது மட்டும் பரவாயில்லடா. சுற்றி இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு, இவன் என்னை கை பிடிச்சி எடுக்கிறான், என்னை வம்பு பண்ணுறான், எங்களை தப்பானதுக்கு பார்க்குறான்னு எல்லாரையும் இழுத்து விட்டு என்கிட்ட கோத்து விடுறான்டா. அவங்கள்ட்ட திட்டு வாங்குறதே எனக்கு வேலையாக இருக்குடா. இப்படி தான் ஒரு டைம் அவங்ககிட்ட பேசலான்னு போனேன். இந்த லூசு பையன் நான் போலீஸாக மாட்டிவிட்டு போயிட்டேன்டா. அப்புறம் என்ன, நான் யாருன்னு சொல்லி கிளி போலீஸை சமாளித்து வெளில வந்தேன்டா. வந்தவன் நேரம் இவன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான்டா. ஓ, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் சரக்கு அடிச்சுன்னுக்கிறேன். ஆமாண்டா, ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு, அதான் குச்சின்னுக்கிறேன். ஏமா குச்சாலும் போதை மட்டும் ஏற மாட்டுது. சரி நல்லா குடி. சரி இண்டடா, நீ ஒரு பாட்டில் அடி. வந்தாச்சு, குடிக்காமல் போனால் நல்லாவா இருக்குன்ட்டு நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து பாரபட்சம் பார்க்காம குடிச்சிட்ருக்கானுங்க. குடிச்சு முடிச்சுட்டு தயாங்க அவனை பார்த்து, சரிடா கிளம்பலாமா? இவ்வளோ சீக்கிரமாவா? என்னடா மணி 10 தான் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் போனால்? சீக்கிரம் போயிட்டேன்னா இந்த சுகாவை பற்றி இந்த சமுதாயம் என்னடா நினைக்கும்?
அதனால் அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்கு வச்சு இங்கே இருக்கணும்டா. 12 மணி வரைக்கும். சூப்பர்டா. பேசாமல் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா, அவனை கட்டிட்டு வந்து இங்கேயே குடும்பம் நடத்தேன், இன்னும் கரெக்டாக இருக்கும். நல்ல ஐடியா தான். இதுவும் கூட சீக்கிரம் பண்ணுவான். பண்ணு பண்ணு பண்ணு. தொட்டத்துக்கே தூக்கி ஒன்று புல் டேஸ்னு வச்சவன் இங்கே கூட வச்சுக்க நல்லா சிரிப்பான். டேய் சும்மா நல்லா மூடலாம் பற்றி பேசாதடா. சரிடா நான் கிளம்புறேன், கொஞ்சமாக குடி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அங்கேருந்து கிளம்பிறான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். ஜங்குக்கு இன்னும் ரூமில் அழுதுகிட்டே உக்காந்துட்ருக்கான். அப்போது ரூம் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் பயந்து போய் யாராக இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் ரூம் டோர் ஓப்பன் பண்ணல வந்தது தயாங்கோட அம்மா. அவங்க அம்மா பார்த்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எங்கே அந்த பைத்தியக்காரன் வந்துடுவானோன்னு ஒரு பயம் அவனுக்கு. அவங்க அம்மா வந்து, என்னப்பா இன்னும் அழுதுதான் இருக்கியா? சரி அழுததெல்லாம் போதும், இந்த சாப்பிடு. சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம், நான் அம்மாவை பார்க்கணும். இங்கே பாருப்பா சாப்பிடு, அழுகுறதுக்காச்சும் திரும்ப வேணும்ல, அதுக்கு சாப்பிட்ணும்ல, சாப்பிடு. இல்லை இல்லை எனக்கு சாப்பாடலாம் வேணாம், நான் எங்கள் அம்மாட்ட போகணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. டேய் நானடா உன்னை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கேன் விட்டுறதுக்கு? உன்னை தூக்கிட்டு வந்தது என் பையன்டா. அவன் நினச்சாதான்டா நீங்கள் இது போக முடியும். உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கம்மா ப்ளீஸ். டேய் அவன் ஒரு ஏடா கூட பிடிச்சவன்டா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா. அவனுக்கு ஏண்டா புரிய மாட்டுது. நீ சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். டேய் நீ ஏன் சாப்பிட்டுடு. இல்லை அந்த லூஸு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏதாச்சும் பண்ணி உன்னை சாப்பிட வைப்பான், அது இன்னும் மோசமாக போகும். சாப்பிட்டுடா. இல்லை எதுவும் வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் போங்க ப்ளீஸ், எடுத்துகிட்டு போயிடுங்க. டேய் போங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். இவன் சொன்னால் கேட்க மாட்டான். அவன்கிட்ட வாங்கி கட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏதாச்சும் பண்ணி தொலைங்கடான்ட்டு தயாங்க அம்மா வெளில போயிடுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரம் ஆக ஆக அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுடைய ஒரே திங்கிங் இங்கிருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும், அதை மட்டும் தான் யோசிச்சுட்ருக்கான். ஆனால் எப்படி வெளில போகிறதுன்னு தெரியல. வீட்டை சுற்றியும் அவ்வளோ பாடிகார்டு இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கே தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னோடனே அவனை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் ரூம்லேருந்து வெளில வந்திருப்பாங்க. கரெக்டாக படிக்கட்டில் இறங்கி வரவும் நம்ம தயாங்க மேலே ஏறவும் கரெக்டாக இருக்குது. தயாங்க அம்மா பார்த்துட்டு, எங்கே போயிட்டு வரீங்க? அம்மா உங்களை தான் கேட்டேன். நீ உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கே, அதுக்கு சாப்பாடு கொடுக்க போனேன். சாப்பிட்டானா? நான் எவ்வளோ கெஞ்சியும் சாப்பிடல. அப்படியா? சரி சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். டேய் நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கடா. அவன் சின்ன பையன்டா, எதுக்குடா அவனை அப்படி கஷ்டப்படுத்துகிற? சின்ன பையனா? அதெல்லாம் சின்ன பையனா உனக்கு கிடையாது, நல்லா குடும்பம் நடத்துகிற பையன் தான், எனக்கு தெரியும். நீ கொடுங்க. ஏன்டா நீ இப்படி இருக்க? ஒரு பொண்ணை கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பையனை கூட்டு வந்திருக்க, இப்போ ஏன் என்னாச்சு இப்போ? அது இல்லைடா, அழுதுகிட்டே இருக்கான்டா, பக்க பாவமாக இருக்குடா, சொன்னால் கேளுடா, விட்டுறான், அம்மா அம்மானு ஏங்குறான்டா. இந்த பாருமா, நீ எது வேணும் சொல்லு கேட்குறேன், ஆனால் அவனை விடுன்னு மட்டும் சொல்லாத, நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா, ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னாலாம் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. டேய் அழுதுகிட்டே இருக்கான்டா, பாவமாக தெரில உனக்கு? தெரிலம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவன் கூட இருக்கணும் அவ்வளோதான். சரிடா, அவன் அம்மா அப்பாவாச்சும் கூட்டின்னு வாயேன்டா. எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அழுகுறான்டா. டேய் எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அழுகுறான்டா, ஏங்கி போகிறான்டா. அதனால சொல்கிறத கேளு, அவங்க அம்மா அப்பா கூட்டின்னு வந்து இங்கே தங்க வை. அவங்க அம்மா அப்பா இங்கே இருந்தாங்கன்னா அவன் கொஞ்சம் நார்மலாக இருப்பான். நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணலாம். என்ன சொல்கிற? அவங்க அம்மா அப்பாவை கூட்டின்னு வரியா? அம்மா என்னம்மா பேசிட்டுருக்க நீ? என்னாலாம் அவங்களெலாம் கூப்பிட்டு வர முடியாது, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, அவங்கள கூப்பிட்டு வரணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுங்கன்ட்டு தயாங்க இந்த சாப்பாடை பிடிங்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறான். இதை பார்த்துருந்தாங்க அம்மாவுக்கு. திருந்த மாட்டான், கொஞ்சம் கூட திருந்த மாட்டான். அவனை பிடிக்குமா, ஆனால் அவங்க அப்பா அம்மாவை பிடிக்காதான். இதெல்லாம் எங்கே எடுக்கும்? சரிப்போ, எப்படியே ஒரு படமாக போக போகுது, நமக்கு என்னன்ட்டு அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. இப்போ அங்கே பார்க்கலாம், சாப்பாடை எடுத்துக்கிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனான் தயாங். ஜங்குக்கை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணி கிட்ட போகிறான். ஆனால் ஜங்குக்கு தான் இவனை பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு. ஆஹா வந்துட்டண்டா ராட்சஸ், என்ன பண்ண காத்திருக்கானோன்னு தெரிலன்ட்டு ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். தயாங் மெதுவாக கிட்ட வந்து, என்ன பேபி, அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க, ஏன் சாப்பிடல? பாரு நீ சாப்பிடாம இருக்கவே இவ்வளோ டல்லாக இருந்துச்சு பாரு, இந்த சாப்பிடு. எனக்கு எனக்கு வேணாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா சொல்லும். நீ சாப்பிடு, சாப்பிட்டாதான் நீ ஹெல்த்தியாக இருப்ப, அப்போ தான் மாமனுடைய போஸ்ட்லாம் தாங்க முடியும். என்ன போஸ்ட் தாங்க முடியும்? அதுவா, அது போக போக உனக்கே தெரிஞ்சாலும். இந்தா சாப்பிடு,
இல்லை இல்லை, எனக்கு வேணாம். நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு அம்மாவை பார்க்கணும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. டேய், இன்னொரு முறை விட்டுருங்கன்னு சொல்லாதடா. எனக்கு அது பிடிக்கவே மாட்டுது. எவ்வளோ ஆசையாக வந்தேன், நீ என்னன்னா விட்டுரு விட்டுருன்ற. இப்போ எதுக்குடா நீ பயப்படுற? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை எதுவுமே பண்ணலையே. ஏதோ உன்னை கடிச்சு சாப்பிட்ட மாதிரி எப்படி பயந்துட்டுருக்க? கவலைப்படாத. இப்போ எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஏதாச்சும் பண்ணுவோம். ஆ, ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா பண்ணும்போது தெரியும். ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ரூமை விட்டு வெளில போங்க. நான் ஏன்டா ரூமை விட்டு போகணும்? இது என்னோட ரூம். நான் இங்கே தான் தூங்க போகிறேன். ஆ, இங்கேயா? ஆமாம், இங்கே உன் பக்கத்தில். இது என்ன இங்கேயா? என் பக்கத்துலையா? ஆமாம், பக்கத்தில் தான். நீங்கள் எப்படி என் பக்கத்தில் படுக்க முடியும்? அதெல்லாம் படுக்கக்கூடாது. யார் சொன்னது படுக்கக்கூடாதுன்னு? அதெல்லாம் படுக்கலாம். ஒய்ஃப் பக்கத்தில் தான் ஹஸ்பண்ட் படுக்கணும். என்ன ஒய்ஃபா? ஆமாம். யார்? நீ தான். என்ன நான் உங்களுக்கு ஒய்ஃபா? ஆமாம், நீ எனக்கு ஒய்ஃப், நான் உனக்கு ஹஸ்பண்ட். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? என்னங்க? அச்சோ, தப்பு தப்பு தப்பு, இப்போல்லாம் பேசக்கூடாதுங்க. என்னங்க பழக்கம் இது? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்க. என்னை விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸுங்க. ஒரு பயப்படாத, நான் உன்னை எதுவும் இப்போ பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ என் ஒய்ஃபா என் லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு மற்ற பசங்க மாதிரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு எப்போ வருவேன் அப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டு கவிதை எழுதிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு வராது. அதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை. என் லவ் நான் இப்படி தான் அதிரடி தான் காட்டுவேன். இதான் என்னோடய கேரக்டர். நான் மற்றவங்க மாதிரிலாம் என்ன நடிச்சிட்ருக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பார்த்த உடனே என் ஹார்ட்டெல்லாம் நீ மட்டும் நிறைஞ்சு போனேன். நீ என் லைஃப் லாங் வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்ககிட்ட வந்து பேசணும் தான் நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட பேச வேண்டிய மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு அமையலடா. அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். இது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். அந்த கடவுளே வந்து தடுத்தா கூட நான் உன்னை விட மாட்டேன். இங்கே பார், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. லவ் பண்ணுறேன், உயிராக லவ் பண்ணுறேன். நீ எனக்கு தான், அதே மாதிரி நான் உனக்கு தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட வாரத்துக்கு முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு என்கிட்ட எழுதிட்டு இருந்த எல்லா நேரமும் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? என்ன என்ன மிரட்டுறீங்க? இங்கே பாரு ஜங்கோ, நான் மிரட்டல. இதான் என்னோடய கேரக்டரே. நான் உனக்காக நடிக்கலாம் முடியாதுடா. இதுதான் நான். இப்படி தான். புரிஞ்சுதா? நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கல. இந்த ஜங்குக்கு என்றைக்குமே உங்களை பிடிக்காது. என்னை விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அம்மாவும் அப்படி தான், என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க. இப்போ பயந்து போய் அழுதுட்ருப்பாங்க. விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு ஜங்கு, நான் என்ன பேசிகிட்ருக்கேன்? நீ என்னடா பேசிகிட்ருக்க? அம்மா அம்மா அம்மா, உங்கள் அம்மாவை கொன்னுடுவேன். பரவாயில்லையா? ஏன் இப்படி இப்படி பேசுகிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. அம்மா ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் செத்துருவேன். ஓ கொள்றானே. இப்போ என்ன, உனக்கு உங்கள் அம்மா வேணும் அதானே? ஆமாம், நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா இங்கே இருப்பாங்க, போதுமா? அவங்க ஏன் இங்கே இருக்கணும்? ஏன்னா நீ இங்கே இருக்கியே, அப்போ அவங்க இங்கே தானே இருந்தாகணும். நாளைக்கு உங்கள் அம்மா இங்கே இருப்பாங்க, அதனால் இப்போ நீ அழுவாமல் சாப்பிடு. இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னா அடம் பிடிச்சேன்னா உங்கள் அம்மாவை 2 தட்டி தட்டி தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். எப்படி வசதி? இப்போ சாப்பிட்றியா இல்லை உங்கள் அம்மாவை 2 தடவை தட்டணுமா? அது அது அதெல்லாம் வேணும். நான் சாப்பிட்றேன். குட் பாய், நீ சாப்பிடு. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்ட்டு தயாங் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடறான்.
ஜங்குக்கு பயந்து பயந்து வருது. ஐயோ! போய் ஒரு சைகை கூட மாட்டிக்கினேனே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நேரமே சரியில்லை. யார் முகத்தில் முடிச்சுனே தெரிலன்ட்டு ஜங்குக் புலம்பிகிட்டே இருக்கான். சரி சாப்பிடுவான்ட்டு அவனும் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆக்க போனான் தயாங். ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வெறும் டவலை மட்டும் வேறு பண்ணிக்கிட்டு வெளில வரான். டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு ஜங்குக் திரும்பி பார்க்க அங்கே தயாங் வெறும் டவல் மட்டும் கட்டி நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகி, என்ன இவன் வெறும் டவலோடு வந்து நிற்கிறான்? ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே, ஒரே பயமாக இருக்குது. என்ன இப்படி நின்றுட்டுருக்கான்? சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, கடவுளே என்னை காப்பாத்திடுறா அப்படின்ட்டு ஜங்குக் புலம்பிகிட்டு இருக்கான் மனசுலேயே. தயாங் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்குக் கிட்ட நெருங்கி வரான். ஜங்குக் வர பயமாக இருக்குது. தயாங் கிட்ட வர அவனுக்கு ரொம்ப படபடன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். ஜங்குக் பயந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு தயாங் முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலோடைய ஜங்குக் பக்கத்தில் வந்து உக்காந்து ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயாங்கை எப்படி விளக்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். தயாங் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி அவனுடைய காதுகிட்ட போய், ஜங்குக் நீ நிஜமாவே செம ஹேண்ட்ஸமாக இருக்கடா. உன் மேலே வர பாடி ஸ்மெல் என்னமோ பண்ணுது. நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உன்னை எடுத்துக்க சொல்லி என் மனசு அடிச்சுக்குதுடா. எனக்குள்ள 1 2 3 இல்லை, லட்சக்கண ராட்சசங்கள் துள்ளி எழும்புற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. என்னை எப்போரா நீ மயக்கின? இது வரைக்குமே எந்த பொண்ணுங்களும் சரி, எந்த பசங்களும் சரி நான் பார்த்து மயங்கினதே இல்லைடா. ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். இன்றைக்கி அந்த பைத்தியம்லாம் மொத்தமாக தெரிய போகுது. உன்னை மொத்தமாக நான் சொந்தமாக்க போகிறேன்ட்டு ஒரே டைலாக்காக பேசிகிட்டு இருக்கான். பாவம் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பயத்தில் கண்ணெல்லாம் கலகுது. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாமல் ஒரு வித நடுக்கத்தோடையே உக்காந்துட்ருக்கான். தயாங் சும்மா இல்லாமல் ஜங்குக் காதை லைட்டாக பைட் பண்ண ஜங்குக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? உன்னை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இனிக்கிறியா கசக்கறியான்னு. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம இனிப்பாக இருக்க. அது இல்லாமல் ரொம்ப போதை ஏற்றுதுன்ட்டு டக்குன்னு ஜங்குக்கு தள்ளி விட்டு அப்படியே அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப பயந்து வருது. என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு 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 ரொம்ப பயமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்படிலாம் பண்ணுறது தப்பு. நீ எதுவும் பேசக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி, அதில் உனக்கு விருப்பம் இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். போதுமா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை சொந்தமாக்குவேன். யாரும் வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை நிரூபித்து காட்டுறேன்ட்டு தயாங் ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அது பெயினாக இருக்குது, வலிக்குது, ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பண்ணுறான். அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தயாங்கை தள்ளிவிட பார்க்குறான். அவனால் சுத்தமாக முடியல. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் பாடியை கூட அசைக்க முடியல, அந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கான். ஜங்குக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஒன்று தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறான். ஆனால் சுத்தமாக முடியல. கிஸ் ரொம்ப வாஷாக போகுது. கிஸ் ரொம்ப வாஷாக போகுது. பாரபட்சமே பார்க்காம தயாங் வச்சு செய்கிறான்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு கிஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்டை வந்து மூச்சு வாங்க ஜங்குக்கை பார்த்து, ஹேய் நீ இவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. போதை ஏற்றுதுடா. என்னால் நார்மலாகவே இருக்க முடியலடா. உன்னை அப்படியே பிச்சு சாப்பிடணும் போல இருக்குது.
ஏன்டா இவ்வளோ அழகாக பிறந்து என்ன கொள்றன்ட்டு தயாங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜங்குக்குடைய அந்த நீளமான நெக்கை பைட் பண்ணுறான். அது ஜங்குக்கு ஒரு விதமாக பெயினாக இருக்குது. ஆ வலிக்குதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குது, விட்றா, ஏன்டா அப்படி ராட்சச மாதிரியே நடந்துக்கிறேன்ட்டு ஜங்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்தெல்லாம் இவன் காதுலே வாங்கலை. நீ என்ன வேணால் கத்தின்னு கடன்ட்டு அந்த நீளமான நெக்கை ஃபுல்லாக பைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு இடம் விடாமல் நாலா பக்கமும் கடித்து வச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயத்தில் கண்ணெல்லாம் கலங்குது. அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலை. ஏன்னா தயாங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கான். என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப பயந்து போய் நடுங்கி போய் படுத்துருக்கான். தயாங் போதுன்ற அளவுக்கு அந்த நீளமான நெக்கை ஃபுல்லாக பைட் பண்ணிவிட்டு வேகமாக எழுந்து ஜங்குக்கை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே வில்லத்தனமாக ஒரு லுக்கு விட்டுட்டு டக்குன்னு போய் அவனுடைய சட்டையை கிடிக்க அது ரெண்டாக கிடிஞ்சு எட்ட போய் விடுது. ஜங்குக்கு பயமாகுது. இப்போ தான் ரொம்ப நடுங்குது அவனுக்கு உடலெல்லாம். தயாங் ஜங்குக்குடைய பாடி பார்த்துட்டு, வா, உன்னை பேபி பேபின்னு நினச்சேன்டா, ஆனால் நீ பேபி இல்லை போட்டிருக்கே, ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்க. பரவாயில்ல, ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருந்தால் கூட என்ன, நான் உன்னை பேபி மெட்டீரியலாக ஆக்கிக்கிறேன்ட்டு அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அது பெயினாக இருக்குது. கத்துறான், திட்டுறான், அடிக்கிறான். என்ன பண்ணாலும் தயாங் அவனை விடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு அழ ஆரம்பிச்சிடான். அவன் அழுவதை பார்த்து கூட தயாங் மனசு இறங்காமல் ஒரு மிருகம் மாறி அவனை அங்கங்கே பைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். இப்போது ஜங்குக் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு இக்கி மார்க்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவ்வளோ வேகமாக எழுந்து அவனோட டவல் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு கண்ணெல்லாம் வெளில வந்துடும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு முட்டை முட்டை முழிக்கிறான். தயாங் சிரிச்சுக்கிட்டே, பேபி, இன்னைக்கு நீ எனக்கு முழுசாக சொந்தமாக போகிற. இன்னிலேருந்து நீ என் ஒய்ஃப் ஆக போகிற, நான் உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போகிறேன். எல்லாமே நீ மட்டும்தான் இனிமேல் எனக்கு. ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு என்னோடய பேண்ட்டு இன்னும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட ரொம்ப ஆஷன் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு வலிக்குது, கத்துறான், முணங்குறான். அதெல்லாம் தயாங் ரொம்ப ரசிக்கிறான். அவனுடைய கத்தலும் முணங்களும் தயாங்க்கு இன்னும் போதே ஏற்றுது. ரொம்ப ஆவேசமாக நடந்துக்கிறான். ஜங்குக்கால் சுத்தமாக முடியல. கண்ணெல்லாம் கலங்குது, வாயெல்லாம் உளருது, நாக்கெல்லாம் காஞ்சி போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ராட்சசன்ட்ட மாட்டிக்கிட்டு படாத சித்திராதை பட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு எந்த அளவுக்கு வீக்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீக்காக இருக்கான். தயாங் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கான். எல்லாம் ஒரு வழியாக முடிய ஜங்குக் இப்போது சோர்ந்து போய் படுத்துட்ருக்கான். ரொம்ப டயர்டாக இருக்கு அவனுக்கு. ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக படுத்துட்ருக்கான். அங்கங்கே வர பெயினாக இருக்குது. அவனால் இப்போ அழுக கூட முடியல, அந்தளவுக்கு தெம்பு இல்லாமல் படுத்துட்ருக்கான். தயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் கூட ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச்டா. இனிமேல் எல்லாமே நீ மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். இனி உனக்கு எனக்கு நடுவில் யாரும் வரக்கூடாது, யாரும் நான் வரவும் விட மாட்டேன்ட்டு மறுபடியும் ஸ்வீட்டாக கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தயாங் நிம்மதியாக தூங்குறான். ஜங்குக்கும் ரொம்ப டயர்டாக இருந்ததால் அவனும் தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்கான். தயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். எழுந்து ஜங்குக் பார்க்குறான். ஜங்குக் ஒரு பேபி மாதிரி அழகாக தூங்கிட்டுருக்கான். தயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்குடைய ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் பேபி, நீ தூங்கு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயாங் எழுந்து நேராக வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். இன்னும் ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்கான். தயாங் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கீழே போயிடுறான். கீழே போனால் அவங்க அம்மா அப்பா அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. தயாங் வரதை பார்த்துட்டு, என்ன ஒரு அதிசயம், வீட்லேயே இருக்க மாட்டான், இன்றைக்கி வீட்டில் இருந்திருக்கான். ஐயோயோ, இவன் வீட்டில் இருந்தால் அந்த பையன் நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே, இப்போ போய் பார்க்கலாமா, போனால் இவன் வாழ்வான்னு கத்துவான், இரு எப்படியும் போயிடுவான், போனதுக்கப்புறம் பார்ப்போன்ட்டு அவங்க அம்மா சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் போயிட்டு சோஃபாவில் உட்காரான். அவங்க அம்மா தயாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. இதை தயாங் நோட் பண்ணிட்டு, என்னம்மா அப்படி பார்க்குற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக இருக்குது, அதான் பார்க்குறேன். என்ன புதுசாக இருக்குது? இல்லை அதிசயமாக வீட்டில் இருக்கே, அதான் புதுசாக இருக்குன்னு பார்க்குறேன்.
இனிமேலாம் அப்படி தான். ஏன் அப்படி தான்? ஏன்னா வீட்டில் ஒய்ஃப் இருக்கால. ஒய்ஃபை விட்டுட்டு நான் வெளில போய் என்ன பண்ண போகிறேன்? அதனால் சொன்னேன். ஓ, ஒய்ஃப். அம்மா விட உனக்கு ஒய்ஃப் பெருசா? எஸ் மம்மி. என்னடா பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டு? ஆமாம் மம்மி. அப்பா கிட்ட போய் நானா இல்லை நீங்களான்னு கேட்டான். அப்பா உங்களை தான் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் அவரோட ஒய்ஃப் ஆச்சே. என்றைக்குமே ஒய்ஃப் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கு என் ஒய்ஃப் தான் பெஸ்ட்டு. என்னமோடா நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா தாண்டா இருக்குது. ஆமாம், இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடா, என்ன ஹெல்ப் வேணும்? ஆமாம், கொஞ்சோண்டு நான் சொல்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுறீங்களா? கொஞ்சோண்டு. எங்கே சொல்ல பார்ப்போம். அம்மா, சிக்கன் கிரேவி செஞ்சுடுங்க, சிக்கன் சுக்கா செஞ்சுடுங்க, சிக்கன் 65 செஞ்சுடுங்க, அப்புறம் கொஞ்சமாக ரைஸ், அப்புறம் ரசம், அப்புறம் மட்டன் சூப், இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிடுறீங்களா? இதுதான் நீ கேட்ட சின்னதா? ஆமாம்மா, சின்னது தான். ஆமாம், எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இதுனா? ஜங்குக்கு தான். ஜங்குக்கு ரொம்ப வீக்காக இருப்பாள், அதுக்கு தான். எதுக்கு வீக்காக இருப்பான்? இல்லை, அவன் சரியாக சாப்பிட மாட்டான், அழுதுகிட்டே இருக்கான்ல, அதுக்காக தான். வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் இல்லைல்ல? வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், ஜங்குக்கு என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருக்கான். ஏன் இன்னும் தூங்குறான்? நைட்டு பண்ண வேலை அப்படி. என்னது? அது ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு ஏன் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான், தூங்க லேட் ஆகிடுச்சு, அதான் தூங்கிட்டு இருக்கான். நீ கேள்விலாம் கேட்காமா, நான் சொன்னதான் பேசாமல். ஒரு அம்மா தாண்டா மிரட்டுற. இரு சமைக்கிறேன்ட்டு அவங்க அம்மா எழுந்து கிச்சனுக்கு போவேன். அம்மா, எனக்கு அப்படியே ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு போங்க. சரிடான்ட்டு அவங்க கிச்சன் போய் காஃபி போட்டு வந்து தயான்ட்ட கொடுக்குறாங்க. தயாங்கும் காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போது டைம் ஒரு 11 மணி ஆகுது. தயாங் இன்னும் வீட்டிலே தான் இருக்கான். எங்கேயும் கிளம்பி போகிற மாரி ஐடியா எல்லாம் போட்டிருக்கு. இன்றைக்கி வீட்லேயே இருந்து எல்லாம் உயிர் எடுக்க போகிறான் போட்டிருக்கு. தயாங் அங்கேயே ஹாலே சுற்றிட்டுருக்கான். அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இவன் குட்டி போட்ட போன மாரி வீட்லேயே சுற்றிட்டுருக்கான், என்ன அதிசயம், எல்லாம் அந்த பையன் வந்த நேரமாக தான் இருக்கும். என்னமோ போ, நல்லா இருந்தால் சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கு நினைக்க பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லாம் சீக்கிரம் சரியாயிட்டா நல்லா தான் இருக்கும்ன்ட்டு அவங்களும் அவங்களுடைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தயா ஹாலில் உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு பாடி கார்டு உள்ளே வந்து, சார் நீங்கள் சொன்ன ஃபேமிலியை தூக்கியாச்சு சார், இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றையும் பண்ண வேணாம், அவங்கள உள்ளே கூட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார்னு சொல்லிவிட்டு பாடி கார்டும் போய் அந்த ஃபேமிலியை உள்ளே கூட்டு வராங்க. பாடி கார்டும் அந்த ஃபேமிலியை கூட்டு வந்து வில்ல விட்டுட்டு தயாங்க்கு விஷ் பண்ணிவிட்டு வெளில போயிடறாங்க. தயாங் ஸ்டைலாக உக்காந்து அவங்கள பார்க்க அவங்களுக்கும் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. தயாங் ரொம்ப கூலாக, நீங்கள் தானே கிம்? ஆமாம் சார், நான் தான் கிம். ஜங்குக்கோட அப்பா ரைட்? ஆமாம், உங்களுக்கு எப்படி என் பையனை தெரியும்? உங்கள் பையனை பற்றி எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? சரி விடுங்க, அதெல்லாம் நான் பொறுமையாக சொல்கிறேன் என்ன விஷயம்னு. வெல்கம் டு தயாங் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிமேல் இதான் உங்கள் வீடு, நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறீங்க. நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்? எஸ், மருமக வீட்டில் தானே மாமனார் மாமியார் இருக்கணும். என்ன மருமகனா? ஆமாம், நான் தான் உங்கள் மருமவன். உங்கள் பையன் தான் எனக்கு ஒய்ஃப்னா, அப்போ நீங்கள் தானே எனக்கு மாமியார் மாமனார். அதான் சொன்னேன். அப்போது என் பையனை நீ தான் தூக்கிட்டு வந்தியா? அக்கோர்ஸ் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். என் என் பையன் என்னடா பண்ண சொல்கிறேன்? என் பையன் என்ன பண்ண? உன் பையனுக்கு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவான். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன் பையனுக்கு தான் சேதாரம் ஆகும். இப்படி வசதி? டேய், யாருடா நீங்களா? எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் மாமனாரே, எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, ஸோ தூக்கிட்டு வந்துட்டேன், ஒய்ஃபாகவும் ஆக்கிக்கிட்டேன். இப்போது அவன் எனக்கு ஒய்ஃப் ஆனதால் நீங்கள் எனக்கு மாமனார் மாமியார் ஆகிட்டீங்களே, ஸோ உங்களை நான் தானே பார்த்துக்கணும். அதெல்லாமல் என் ஒய்ஃப் ரொம்ப அடம் பிடிச்சான், நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு ஒரே அழுகு. அதனால தான் கூப்பிட்டு வந்துட்டான். இனிமேல் நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. ஆமாம், ஏன்டா ஏன் கத்துற? ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன். யார்டா இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்ட்டு தயாங்க அம்மா கிச்சன்லேருந்து வராங்க. கிச்சன்லேருந்து வரும்போது யார் இவங்க 2 பேருன்ட்டு தயாங்க அம்மா பார்த்துட்டே வராங்க. தயாங்க அம்மா வந்து நின்று, யார்டா அவங்க? அம்மா, இவங்க தான் என் மாமனார் மாமியார், ஐ மீன் உங்கள் சம்மந்தி. என்னடா சொல்கிற? அதாம்மா என் ஒய்ஃப் இருக்கால ஜங்குக், அவங்களுடைய அப்பா அம்மா. இனிமேல் அவங்களும் இங்கே தான் தங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் டேக்கர் எடுத்து பார்த்துக்குங்க. ஓகேடா, பார்த்துட்டா போச்சு, இதில் என்ன இருக்குது? நீங்கள் வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி? யார் நீங்களாம்? என்ன ஃபேமிலி நீங்களாம்? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஹலோ அங்கிள், ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போக முடியலன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலாம். போங்க, போயிட்டு
சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்கள் பையன் வர டயர்டாக இருப்பான், நான் போய் அவனை பார்க்கணுன்ட்டு தயங் அதிரடியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜங்குக் ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல. யாரா அந்த பைத்தியம் தூக்கிட்டு வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு. ஐயோ என் பையன் வர என்னாச்சுன்னு தெரிலன்ட்டு ஜங்குக்கு அப்பா அம்மா 2 பேரும் பயந்து போயின்னுட்ருக்காங்க. அப்போது தயங்கம்மா கிட்ட வந்து சம்மந்தி எதுக்கும் பயப்படாதீங்க, என் பையன் கொஞ்சம் அப்படி தான் முன்ன பின்னா பேசுவான், ஆனால் ரொம்ப நல்லவன் தான். உங்கள் பையன் இங்கே சேஃபாக தான் இருக்கான், பயப்படாதீங்க, வாங்க உங்களுக்கு ரூமை காட்டுறேன்ட்டு எப்படியோ பேசி கீது சம்மதம் பண்ணி அவங்க 2 பேரும் கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு தயங்கம்மா வெளில வராங்க. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பா இவனை பிள்ளையா பெற்றுட்டு எனி டைமும் டென்ஷனாக இருக்குது. என்ன நேரத்தில் தான் இவனை நான் பெற்றனோ தெரிலன்ட்டு அவங்க ஒரேடியாக புலம்புறாங்க. சரி இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு முழிப்பே வருது. ஆனால் ஐஸை கூட ஓப்பன் பண்ண முடியல, இவ்வளோ பெயினாக இருக்குது. எப்படியோ ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. எப்படியோ ஓப்பன் பண்ணி எழுந்து மெதுவாக உக்காரான். அவனால் உக்கார கூட முடியல. பாடியெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அப்பர் பாடி எது லோவர் பாடி எதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பெயினாக இருக்குது. எழுந்து உக்கார கூட முடியல, அந்த அளவுக்கு பேக்கெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ச்சே என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கான், சரியான சைக்கோ பிடிச்சவனா இருக்கான். என்னை தூக்கிட்டு வந்து என்னன்னா ஐயோ கடவுளே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்ட்டு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்கான். மெதுவாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். அவனால் சுத்தமாக எழுந்திருக்க முடியல, பாடி ஒத்துழைக்கல, அவ்வளோ பெயினாக இருக்குது அவனுக்கு. கண்ணே கலங்குது. இப்போ நான் எப்படி எழுந்திருப்பேன், என்னால் முடியலையன்ட்டு எப்படியோ தடுமாறி எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. மறுபடியும் கீழே விடுறான். சரி எப்படியாச்சும் எழுந்துருவோன்ட்டு ஜங்குக் மல்லு கட்டி எழுந்து நிற்கிறான். ஆனால் எழுந்து நின்னவன் மறுபடியும் தடுமாறி கீழே விழ போவ கரெக்டாக அதே நேரம் கதவு ஓப்பன் பண்ணி தயங் உள்ளே வரும். கரெக்டாக இருக்குது. ஜங்குக் பொத்துன்னு கீழே விழுந்து கத்துறான். அவனுக்கு விழுந்த வேகத்தில் பேக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதனால் வலி தாங்க முடியாமல் கத்துறான். ஜங்குக் கத்தத்தை பார்த்தோன்னே தயங் ஓடி போய் ஜங்குக்கு தூக்கி என்னடாச்சு, நீ ஏன் கத்துற, ரொம்ப வலிக்குதா, சாரிடா இது கொஞ்சம் ஆஷாக நடந்துக்கிட்டேன், எனக்கே தெரியும், ஐ எம் சாரிடா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் நடந்துக்கிட்டேன்ட்டு ஜங்குக்கை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். ஜங்குக்கு பயங்கரமாக கோவம் வருது. தயங் இப்படி தள்ளி விட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ணுறேன், ஏன்டா இப்படி பண்ணு, எனக்கு மலியது தெரியுமா, நான் எப்படி கத்துனேன் தெரியுமா, உனக்கு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம மிருக மாதிரி நடந்துட்டு இப்போ தெரியாமல் நடந்துச்சு தெரிஞ்சு நடந்துச்சு ஏதோ நடந்துச்சுன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. போலா தள்ளி உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அருவருப்பாக இருக்குன்ட்டு ஜங்குக் பயங்கரமாக கத்துறான். தயாங் சிரிச்சுட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணி ஏண்டா உனக்கு கோவம் கூட பட தெரியலடா, இவ்வளோ க்யூட்டாவா கோவப்படுவ, சீ போடா நாயே, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, சரி கோவப்படாத, இப்போ என்ன உனக்கு வாஷ்ரூம் போகணும் அதானே, நான் இதுக்குடா இருக்கேன், உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை பார்த்துக்க தானே, உன்னை நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, உனக்காக தான் நான் லீவை போட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா கஷ்டப்படுறன்ட்டு ஜங்குக்கு பிரைடஸ் எல்லாம் தூக்கிட்டு நேரம் வாஷ்ரூம் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற வெஸ்டர்ன் டாய்லெட் போய் நிற்க வைக்கிறான். ஜங்குக் தயங்க பார்த்துட்டு எதுக்குடா இங்கே நிற்கிற, போ, என் வேலையை முடிச்சு நான் வர தெரியும், இல்லைடா உனக்கு வலிக்குதே, நான் கூட இருந்தால் பார்த்துப்பல, நீ ஒன்றையும் பார்த்துக்க வேணாம், நீ இல்லாமல் இருந்தாலே எனக்கு நல்லதாண்டா இருக்கும், போடா, சரி நீ கத்தாத, நீ வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு, நான் உனக்காக பாட்டாப்பில் சுட வெந்நீர் ரெடி பண்ணுறேன்ட்டு தயங் சிரிச்சுட்டே போயிடறான். ஜங்குக்கு தலைவலியாக இருக்குது, எங்கேருந்துடா பிடிச்சதை கிறுக்குனான்ட்டு ஜங்குக்கும் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடக்க முடியாமல் மெதுவாக வரான். அவனுக்கு கால் ஸ்லிப்பாகி விழப்போவ கரெக்டாக தயங் ஓடி வந்து ஜங்குக்கு பிடிச்சிடறான். ஜங்குக்கு தயங்க பார்க்க தயங் ஜங்குக்கு பார்த்து ஏண்டா பார்த்து வர மாட்டியா, கீழே விழுந்தா என்ன ஆகுறது, உனக்கு வலிக்கும்ல, ஏண்டா பொறுப்பாக இருக்க மாட்டியான்ட்டு திட்டிட்டு ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே கொண்டு போய் பாத்டப்பில் உட்கார வைக்கிறான். அந்த பாத்டப்பில் இருக்க தண்ணி நல்லா வெதுப்பாக இருக்குது. அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுடைய பாடி பெயினுக்கு அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஜங்குக் தயங் பின்னாடி உட்காந்து அவனுடைய ஷோல்டர்லாம் பிடிச்சி விடுறான். ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணி திரும்பி தயங்க பார்க்க தயங் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக் டக்குன்னு திரும்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சரி என்னமோ பண்ணிட்டு போ, உங்ககிட்ட பேசுறது எனக்கு தெம்பும் இல்லைன்ட்டு ஜங்குக் அமைதியாக உட்காந்துட்ருக்கான்.
கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த பாத் டப்லேயே உட்காந்துருக்கான். இப்போ 1 ஹவருக்கு மேலே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். தயாங் ஜங்குக் கொண்டு வந்து உட்கார வச்சு டவலை எடுத்துன்னு வந்து அவனுடைய ஹெட்டு பாடியெல்லாம் ரேப் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். நைட்டு என்னென்னா அவ்வளோ ராட்சஸ்தனமாக நடந்துக்கிட்டான். இப்போ என்னென்னா இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறான். இந்த ரெண்டுத்தில் யாருடா நீ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உன்னை பார்த்தாலேன்ட்டு ஜங்குக் பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். தயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குடைய ஃபோனில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ செல்லம். லவ் யூவா? இன்னும் என்னெல்லாம் கிறுக்கத்தை நான் பண்ணுவானோ தெரியலேன்ட்டு ஜங்குக் தலையிலே அடிச்சுக்கிறேன். தயாங் சிரிச்சுட்டே என்னடா செல்லம் தலையில் அடிச்சுக்கிற, தலைவலிக்குதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி உனக்காக நான் சூப் ரெடி பண்ணியிருக்கேன், நீ உக்காந்துட்டு நான் போய் சூப் எட்டு வரேன்ட்டு தயாங் சிரிச்சுட்டே ஓடுறான். ஜங்குக்கு இவனை பார்க்க வித்தியாசமாக இருக்குது. என்ன பண்ணுறான் இவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரியலேன்ட்டு தயாங்க பார்க்க அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கான். தயாங் வேகமாக ஓடியந்து அம்மா சூப்லாம் ரெடியாம்மா? டேய் எல்லாம் ரெடி, எதுக்கிட்ட அப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? அம்மா ஜங்குக்கு எழுந்துட்டாம்மா, உனக்கு பசிக்கும்ல, டைம் ஆகிடுச்சுல, அதான் சூப்பு கேட்டேன், கொடுங்க. டேய் நீயும் தாண்டா இன்னும் சாப்பிடல, அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுப்பாம்மா, நீ சூப்பு கொடுங்க. சரிடா இருடா தரேன்ட்டு அவங்களும் ஒரு பவுலை ஊற்றி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு சின்னதாக அவங்க அம்மா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க மனசுலாம் நிறைஞ்சு போயிருக்கு. என் புள்ள சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அது இப்போ என் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அவங்க மன நிறைஞ்சி நின்றுட்டுருக்காங்க. தயாங் சூப் எடுத்துகிட்டு ரூமுக்கு போனால் அங்கே ஜங்குக் ரொம்ப க்யூட்டாக உக்காந்துட்ருக்கான். அவனுடைய க்யூட்னஸ் அழகலை தயாங் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டான். அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் பச்சை கண் எடுக்காமல் ஜங்குக்கையே பார்த்துட்ருக்கான். பா எவ்வளோ அழகாக இருக்கேன், எப்பட்றா நான் இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த இளமையே உனக்காக தாண்டா காத்திருந்துச்சு. நானும் உணவை ரசிக்கணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு சொர்க்கத்தை காட்டணும், உனக்கு எல்லாம் பண்ணணும், நிறையா ஆசை இருக்குடா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னை புரிஞ்சுக்கணும், அப்போ தாண்டா நான் இதெல்லாம் பண்ண முடியும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக வெயிட் பண்ண வேண்டான்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவனை சைட் அடிச்சுட்டு தயாங் மெதுவாக போய் பெட்டில் உக்காந்து ஜங்குக்கு இழுத்து அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். ஜங்குக்கு எதுவும் சொல்லலை, சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். தயாங் ஜங்குக்கு ஹிப்பை டைட்டாக பிடிச்சி மெதுவாக அந்த சூப்பை எடுத்து பதமாக ஊதி ஜங்குக்கு ஊட்டி விட்றான். ஜங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தயாங்கே வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். நேற்று நைட்டு என்கிட்ட அவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்தவன் இப்போது இவ்வளோ ஸ்வீட்டாக என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஜங்குக்கு வச்ச கண்ணு எடுக்காமல் தயாங்கே பார்த்துட்ருக்கான். தயாங்கும் சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா ஜங்குக்கு ஊட்டி ஊட்டி விடுறான். ஜங்குக்கும் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஃபுல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடறான். குடிச்சு முடித்த உடனே தயாங் ஜங்குக்கு லிப்ஸை வெயிட் பண்ணி விட்டுட்டு இப்போ எப்படி இருக்குது, ஓகேவா? ஓகே சரி வா கீழே போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இதுவே போதும். டேய் சூப்பு குடித்தா தெம்பாயிடுமா? அதெல்லாம் எந்த தெம்பும் இருக்காது, வா கொஞ்சமாக சாப்பிடு, உனக்காக உங்கள் மாமியார் பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்கன்ட்டு ஜங்கு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஜங்குக்கு எதுவும் சொல்லலை, சைலண்ட்டாக தயாங் பின்னாடியே போயிட்டுருக்கான். தயாங் ஜங்கு கூப்பிட்டு போய் டைனிங் டேபிளை உட்கார வச்சு அம்மா சீக்கிரம் வா, ஜங்குக்கு வந்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வான்னு கத்துறான். அவங்க அம்மாவும் இருடா வரேன்ட்டு எல்லாம் ஃபுட் ஐட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவ்வளோவா? ஆமாம்ப்பா இவ்வளோ தான், இதுவே பத்தாதான், இன்னும் டிஸ்ட்டு கொடுத்தான், நான் தான் 2 அடி அடித்து போதுன்னு சொன்னேன். சரி இரு வரேன்ட்டு எங்கள் அம்மா கிச்சன் போயிட்டு ஒரு கிளாஸில் பனானா மில்க் எடுத்து வராங்க. ஜங்குக் பனானா மில்க் பார்த்தோன்னே ஐஸெல்லாம் விரியுது. அப்படியே ஹாப்பியாக பனானா மில்க் பார்க்குறான். பனானா மில்க் வந்து வச்சோடனே ஜங்குக் பாஞ்சு போய் எடுக்க தயாங் பட்டினா கையில் அடித்து ஃபஸ்ட்டு சாப்பிடு, அதுக்கப்புறம் மில்க் ஷேக் குடிக்கலாம், புரியுதா? இல்லை நான் இதை மட்டும் குடிச்சிக்கிறேனே ப்ளீஸ். ஏய் சொல்கிறல, சாப்பிட்டுட்டு குடி, இது உனக்கு பிடிக்குன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு டெய்லியும் போட்டு தரேன், எங்கேயும் போயிடாது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு பனானா மில்க் ஷேக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து ஃபுட்டு வச்சு அதில் சிக்கன் கிரேவி வச்சு சிக்கன் சுக்கா வச்சு சிக்கன் 65 ஃபிஷ்ஷுன்னு எக்குன்னு நிறைய ஐட்டம் வைக்கிறாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா போதும் இதுக்கு இவ்வளோ தூரம், நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன். இல்லைப்பா எல்லாத்தையும் நீ சாப்பிட்ணும், நீ சாப்பிட்லன்னா அப்புறம் உன் புருஷன் என்ன தான் திட்டுவார்,
இதில் எனக்கு தேவையா? அதனால தான் சொல்கிறேன், நீ சாப்பிடு. ஆ புருஷனா? ஆமாம் புருஷன்தான், நீ சாப்பிடுப்பான்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. புருஷனா புருஷனான்னு நான் சொல்லும்போதே அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஜங்குக் நைட் நடந்து நினச்சி பார்க்குறான். ஒவ்வொரு டைமும் தயாங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது அவன் வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை, ஐ லவ் யூ ஒய்ஃபி, ஐ லவ் யூ ஒய்ஃபி, ஐ லவ் யூ ஒய்ஃபி. இந்த ஒரு வார்த்தை தான் அதிகமாக சொல்லியிருப்பான். அதை நினைக்கும்போது இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நைட்டு வராத ஃபீல் இப்போ அவனுக்கு வர மாரி தோணுது. அப்படியே நிமிர்ந்து தயாங்க பார்க்குறான். தயாங் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை பார்த்தது போதும், சாப்பிடு, ரொம்ப பசியாக இருப்பேன் சொல்லிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவன் டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. அப்படியே நிமிர்ந்து தயாங்க பார்த்து, நீ சாப்பிட்டியா? ஆ நானா நானா நான் இன்னும் சாப்பிடல, ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீ கேட்டல, எனக்கு இப்போது சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, நீ சாப்பிடு, அது போதும். பரவாயில்ல தயாங், நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லைடா பரவாயில்ல, நீ சாப்பிடு, எனக்கு இப்பயே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது, ப்ளீஸ் வாங்கலை, சேர்ந்து சாப்பிட்லாம். சாப்பிட்லாமேன்ட்டு தயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே போய் ஜங்குக்குடைய லேப்பில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடா பாவி, சாப்பிட தாண்டா கூட்டேன், அதுக்காக என் லேப்டாட உக்காருவேன், தனியாக போய் உட்காந்து சாப்பிட்டு தொலைய வேண்டியதான்ட்டு ஜங்குக் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான். தயாங் சிரிச்சுக்கிட்டே ஜங்குக் பிளேட்டில் இருக்க ஃபுட்டை எடுத்து ஜங்குக்கு ஊட்டி வரான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பார்க்குறான். சாப்பிடு. இல்லை வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்றா, ஆசையாக ஊட்டி வரல, ப்ளீஸ் சொல்லிட்டு ஜங்குக்கும் வாங்கிக்கிறான். தயாங்கும் க்யூட்டாக ஜங்குக்கு ஊட்டி விட்டுருக்கான். ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான். போதுங்க, எனக்கே ஊட்டி விட்றீங்க, நீங்களும் சாப்பிடுங்க. டேய் நீ சாப்பிட்றா ஃபஸ்ட்டு. நைட்டு நான் உங்ககிட்ட எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்டா. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ சாப்பிட்றா, நீ சாப்பிட்டு ஹெல்த்தியாக இரு, எனக்கு அதுவே போதுன்ட்டு அப்படியே ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறான். இது ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. மாதிரி இதமாக அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயாங் ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கும் தயாங் இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? என்னது? வா சொல்கிறேன்ட்டு ஜங்குக்கு இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஜங்குக்குடைய அப்பா அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா, அப்பா வந்துட்டிங்களான்ட்டு ஜங்குக்கு ஓடி போய் எங்கள் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் ஜங்குக்கை பார்த்த சந்தோஷத்தில் தன் பிள்ளையை கட்டி தழுவி கொஞ்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு அழுதுகிட்டு, அம்மா உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமாம்மா, இப்போதாம்மா எனக்கு உயிரே வந்துச்சு, நீ எப்படிம்மா இருக்க? டேய் நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நீ காணாமல் போனதுலேருந்து அம்மா பயந்தே போயிட்டேன்டா, எனக்கு இப்போதான்டா உயிரே வந்துச்சு. அம்மா இது யார் வீடு? யார் இவங்கெல்லாம்? ஏதோ சம்மந்தின்றாங்க, நீ ஒய்ஃபுன்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடா, என்னடா நடக்குது? அம்மா எனக்கே இன்னும் இங்கே சில விஷயம் புரியல, உனக்கு எப்படிம்மா புரியும்? என்னையே தூக்கிட்டு வந்து ஒய்ஃபுன்றான், இதான் குடும்பன்றான், மாமனார் மாமியார்ன்றான், ஒன்றும் புரியலம்மா, நானே ஒரு குழப்பத்துதாம்மா இருக்கேன். சரி சரி, நீ நீ அழுவாத, எல்லாம் சரியாயிடும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள்? நாங்களும் சாப்பிட்டோன்னு 3 பேருமே கட்டி அணைச்சி பாஸ்தா புழிஞ்சிக்கிறாங்க. இந்த கண்களாக காட்சியை தயாங்களை தான் பார்க்க முடியல. ஒரே கடுப்பாகுது. அதே கடுப்போடு நின்று பார்த்துட்ருக்கான். 3 பேருமே பாஸ்தா புழிஞ்சி எட்ட வராங்க. தயாங் ஜங்குக்கை பார்த்து, முடிஞ்சிச்சா, போகலாமா? இல்லை இன்னும் கொஞ்ச நேரம். டேய் உங்கள் அம்மா அப்பா இங்கே தான் இருப்பாங்க, இனிமேல் உங்க கூட தான் இருப்பாங்க, நீ நினச்ச நேரம் பார்த்துக்கலாம், எங்கேயும் போயிட மாட்டாங்க. இப்போது இது எனக்கான டைம், நீ என் கூட தான் இருக்கணும். ஜங்கு கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறான். இது ஜங்குக்கு அம்மா பார்த்துட்டு, ஐயோ என் பையன் இழுத்துட்டு போகிறானே, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, என்னங்க எனக்கு பயமாக இருக்குங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. ஏய் சும்மா ரெடி, அவன் எதுவும் பண்ண மாட்டான், அவன் தான் சொல்கிறானே ஒய்ஃபுன்னு, அப்புறம் என்னத்த பண்ண போகிறான், ஒரு வேலையை பாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? வேறு எப்படி பேச சொல்கிற? இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடக்க போகுது, எதுவும் நடக்க போகிறதில்ல, ஒருகிட்ட வேலையை பாரு, நடக்குது நடந்தோ போட்டுன்னு அவர் கூலாக உக்காந்துட்ருக்காரு. அவருக்கு என்ன வசதியான வீடு பணம், அதில் கொஞ்சம் மயங்கியிருக்காரு. ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது. ஜங்குக்கை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி விடுங்க, நம்ம வெளில போய் பார்க்கலாம், இழுத்துட்டு போனவன் என்ன பண்ணுறான்னு தெரில. ஜங்குக்கை இழுத்துட்டு போனவன் ஒரு மறைவான இடத்துல நிற்க வச்சு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு என்னாச்சு, மறுபடியும் வேலையை காட்ட போகிறானான்ட்டு பயந்து போய் நின்றுட்டுருக்கான். தயாங் டைட்டாக ஹக் பண்ணி ஜங்கு காதுகிட்ட,
ப்ளீஸ்டா இனிமேல் உங்கள் அம்மா அப்பாவை ஹக் பண்ணி பேசாத, எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது, என்னால் அது பார்க்க முடியலடான்னு சொல்ல ஜங்குக்கு டக்குன்னு சிரிப்பு வருது. சிரிச்சிட்டு என்ன தயா, அவங்க என் அப்பா அம்மா, அவங்களுக்கு ஹக் பண்ணது உனக்கு பொறாமையாக இருக்கா? ஆமாம், பொறாமையாக தான் இருக்குது. எனக்கு அப்போ எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே கன் எடுத்து 2 பேரையும் போட்டு தரலான்னு பார்த்தேன், அந்தளவுக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறது, பொறுமையாக இருந்தேன். உங்கள் அப்பா அம்மா ஆச்சு. ஏன் தயாங் உனக்கு என்னை இவ்வளோ பிடிச்சிருக்கு? தெரியல, ஏன் பிடிச்சிருக்குன்னா கேட்காத, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ஃபஸ்ட்டு அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் பார்த்தேன். நீ ஒரு பேபி மாதிரி அப்படியே துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருந்த. ஒரு பலூனுக்காக நீ சண்டை போட்ட பார்த்தியா? அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது ஜங்குக். அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு கேட்க தரலன்னு கோச்சியில் நின்ன பார்த்தியா? அப்போ நீ ஒரு பேபி மாதிரி இருந்த. எனக்கு அப்போ எப்படி தம்மா இருந்துச்சு, உன்னை 2 கையில் அள்ளி கொஞ்சி அணைச்சிக்கணும் போல் இருந்துச்சு. என்னால் அந்த ஃபீலிங்ஸை இப்போ கூட மறக்க முடியலடா. அப்போலேருந்து உன்னை நினச்சி பைத்தியம் மாதிரி ஆகியிருக்கேன். எந்த பொண்ணையும் பசங்களையும் பார்த்து வராத ஃபீலிங்ஸ் அன்றைக்கி உன்னை பார்த்து முதல்ல வந்துச்சுடா. என் மொத்த பாடியும் ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆணுச்சு. உன்னை அள்ளி அணைச்சிக்கின்னு உன்னை என்னென்னமோ பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னை தேடாத ஒரு இடம் இல்லை. உன்னை பற்றி எங்கே பார்த்தாலும் விசாரித்தேன், அலைஞ்சேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உன்னை ஒரு டைம் கண்டுபிடிச்சி உன்னை தேடி வரும்போது தான் உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆணுச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு, உன்னை எடுத்துக்கணும்னு தோணுச்சு. யார் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்த அன்றைக்கி உன்கிட்ட நான் அப்படி நடந்துக்குன்னு நினைக்கலடா. ஆனால் உன்னுடைய நெருக்கம் எனக்கு என்னென்னமோ பண்ணுச்சு. என்னுடைய ஹார்மோன்ஸ்லாம் அது வேறு லெவலாக கொண்டு வந்துடுச்சு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஆனால் என்னால் முடியலடா. அதனால தான் உங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டேன். எனக்கு தெரியும் நான் ஒரு மிருகம் மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு. பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கடா. என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியல. இருந்தாலும் சாரிடா, ரொம்ப வலிச்சிச்சில, சாரின்னு ஜங்குக்கு ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது வரைக்கும் தயாக் மட்டும் தான் ஹக் பண்ணியிருப்பான். ஜங்குக் பேக் ஹக் பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போது முதல்ல தயாங்க பேக் ஹக் பண்ணுறான். தயாங்கும் ஜங்குக்கு இறுக்கி அணைச்சிக்கிறான். ஜங்குக்கும் தயாங்க இறுக்கி அணைச்சி, நிஜமாவே தயாங் என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்கும்டா. அவ்வளோ பிடிச்சதான தான் உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தால் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன். பிடிக்கலனா வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வருவானா? அதுவும் சரிதான். அப்புறம் ஏன்டா என்கிட்ட அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்தா? அதான் சொன்னனே, என்னை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அதனால தான் நடந்துக்கிட்டேன். சரி, இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன்ல? நடந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் மோசமாக நடந்துக்கிறேன். சி போடா பொறுக்கி. ஆமாம், பொறுக்கி தான், உன்னோட செல்ல பொறுக்கி. என்னை ஏற்றுப்பல? அதெல்லாம் உன்னை ஏற்றுக்க முடியாது, போடா. ஏற்றுக்க மாட்டியா, ஏற்றுக்க பாட்டியான்ட்டு தயாங் அங்கங்கே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப லாங் கழித்து மூவி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லைடா. ஏன்னா நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.